சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் விளையாட 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வுக்குழு வெளியிட்டு இருக்காங்க. காயம் காரணமா டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் தொடர்ல இடம்பெறாத சுப்மன் கில் தற்பொழுது T20 அணியில வைஸ் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. ஆனா சுப்மன் கில் இன்னும் BCCI மருத்துவ குழுவின் மூலமா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுமதி வாங்கல. அது அனுமதி வாங்கின பிறகுதான் அவர் அணிக்கே திரும்புவார்னு BCCI ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஆசிய கோப்பை தொடர்ல இலங்கைக்கு எதிரான சூப்பர் 4 சுற்றுல காயம் காரணமாக வெளியேறிய ஹார்திக் பாண்டியா தன்னுடைய உடலை மேம்படுத்திக்கிட்டு சையது முஸ்டாக் அலி கிரிக்கெட் தொடர்ல பஞ்சாப் அணி 20 ஓவருக்கு 223 இலக்க கொடுத்தாங்க. இதுல ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் வீசி 53 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்திருந்தாரு. அடுத்ததா பரோடா அணிக்காக களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 183 ஸ்ட்ரைக் ரேட்ல 42 பாலுக்கு 77 ரன் அடிச்சிருக்காரு. அதுல 4 6 5 4 அடிச்சு மாஸ் கம்பேக் கொடுத்திருக்காரு. இதனை அடுத்து இந்திய T20 அணியில சேர்த்திருக்காங்க. ஒரு நாள் அணியில இடம்பெறாத அக்சார் பட்டேலுக்கு T20 அணியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது கேப்டனா சூரியகுமார் யாதவும் துணை கேப்டனா சுப்மன் கில்லும் அணியை வழி நடத்துவாங்க. தொடக்க வீரரா அபிஷேக் சர்மாவையும் மிடில் ஆர்டர்ல திலக் வர்மாவையும் எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர்களாக ஜிதேஷ் சர்மாவையும் சஞ்சு சாம்சனையும் சேர்த்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்களாக பும்ரா, ஹர்ஜிப் சிங், அஷத் ராணான்னு 3 பேரை எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்களாக அக்சார் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபேன்னு 4 பேர் எடுத்திருக்காங்க. முழு நேர ஸ்பின்னர்களாக சுழல மாயஜலத்தை காட்டக்கூடிய குல்தீப் யாதவையும் வருண் சக்கரவர்த்தியும் சேர்த்திருக்காங்க. 2026 T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 10 T20 போட்டிகள் மட்டும்தான் விளையாட போறாங்க. அதுல 5 T20 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராவோ, அடுத்த 5 T20 நியூசிலாந்துக்கு எதிராவோ. ஆனா மற்ற அணிகள்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு விளையாட போற பிளேயர்களை வச்சுக்கிட்டு தான் விளையாடுவாங்க. ஆனா இன்னமும் இந்திய அணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா ஆஸ்திரேலியா T20 தொடர்ல ரிங்கு சிங் இருந்தாரு. அதே மாதிரி ஏசிய கப் T20 தொடர்லயும் ரிங்கு சிங் இருந்தாரு. ஆனா தற்பொழுது அவரை விட்டுட்டு 15 பேரை எடுத்திருக்காங்க. ஒரு பினிஷரா அவருடைய ரோல் முக்கியமானதான். ஆனா இந்த இடத்துல 4 ஆல்ரவுண்டரை உள்ள எடுத்திருக்காங்க. லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபனிங்ல அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் இருப்பாங்க. அதற்கடுத்து மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா ஸ்கையும் இன்னொரு பக்கம் திலக் வர்மாவும் ஆடுவாங்க. 2 கீப்பர்ல ஒரு கீப்பர் மட்டும் தான் உள்ள எடுப்பாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்கள்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்கள் அதாவது பும்ராவும் ஹர்ஜிப் சிங்கும் கண்டிப்பா விளையாடுவாங்க. அதே மாதிரி 2 முழு நேர ஸ்பின்னர்கள்ல ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா விளையாடுவாங்க. 4 ஆல்ரவுண்டர்கள்ல 3 பேரை உள்ள எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்குது. மொத்தமா 4 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர், கூடவே அபியும் ஸ்பின் பவுலிங் போடுவாரு. 20 ஓவர் வீசுறதுக்கு 7 பவுலர் எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்ஸ்மேனை உள்ள எடுத்துக்கிட்டா, அதாவது பினிஷிங் ரோல்ல எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்திய அணி. ஆனா இந்த இடத்துல நம்ம ஆல்ரவுண்டர் உள்ள போட்டோம்னா அவர் போலிங்ல இல்லனா நம்ம பேட்டிங்ல பாத்துக்கலாம், இல்ல பேட்டிங்ல இல்லனா போலிங்ல பாத்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் விளையாடுவார். அதே முழு நேர பேட்ஸ்மேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேட்டிங் விளையாடியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில பொறுப்பை உணர்ந்து அந்த இடத்துல விளையாடுவார். ஆனா இங்க பினிஷரா ரிங்கு சிங்க தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரிஷப் பண்ட் கூட எடுக்கலாம். IPL எவ்வளவு பிளேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திறமையோட, அவங்களெல்லாம் எடுக்கலாம். ஏன்பா ரிங்கு சிங்க எடுக்க வேணாம்னு சொன்னதானே பாக்குறீங்க? உள்ளூர் போட்டிகள் அவரோட ரெக்கார்ட் பெருசா இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. 2025ல 4 T20 போட்டிகள்ல 3 இன்னிங்ஸ்ல 34 பால் விளையாடி 51 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இதுல 7 4 அடிச்சிருக்காரு. 138 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடி இருக்காரு. ஒரு 6 கூட அடிக்கல. மொத்தமா இன்டர்நேஷனல்ல பொறுத்த வரைக்கும் 35 போட்டிகளை விளையாடி இருக்காரு இந்த ரிங்கு சிங். அதுல 550 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதையும் 138 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சிருக்காரு. பினிஷரை பொறுத்த வரைக்கும் 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கணும். அதே மாதிரி 6 4 பவுண்டரிகள் அதிகமா அடிச்சிருக்கணும். ஆனா அவர் இதை எதையுமே பண்ணாதனால இவர் எடுக்காததுக்கு இதுவே காரணமா அமைஞ்சிருச்சு. என்னதான் ரிங்கு சிங்க எடுக்கலனாலும் அவருடைய இடத்தை அழகா ரீப்ளேஸ் பண்ணுவாரு ஹார்திக் பாண்டியா. சோ இந்த ஸ்குவாட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடக்கக்கூடிய T20 சீரிஸ்ல ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.